வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தேர்ஸ்டேஸ் ஆரோக்கிய சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வித்தியாசமான ராகி புட்டு தான். ராகி புட்டில் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஸ்வீட்டாகவும் அதே டைமத்தில் வந்துட்டு காரமாகவும் இன்றைக்கி புட்டு செஞ்சு காமிக்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஸ்வீட்டுக்கும் ஸ்பைசிக்கும் தனியாக கொடுத்துருக்கேன். இப்போ கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க. நம்ம ரொம்ப தண்ணியை ஊற்றி நம்ம பிசையக்கூடாது. இந்த மாதிரி தண்ணி தெளித்து இந்த மாதிரி உதிரியாக நீங்கள் மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்படி தான் புட்டு செய்கிறதுக்கான மெத்தட். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி உதிரியாக நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ராகி மாவில் அவ்வளோ இரும்பு சத்து இருக்குது. அதனால் எப்படியாச்சும் வாரத்தில் ஒரு வாட்டி நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம வேக வச்சிடலாம். இந்த புட்டை வேக வைக்கிறதுக்கு தனியாக ஒரு பாத்திரம் இருக்குது. இது இல்லாதவங்க கவலைப்பட வேண்டாம். நீங்கள் இட்லி தட்டிலே நீங்கள் வச்சு நீங்கள் வேக வைக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு துருவின தேங்காய் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு போட்டுக்கிறோம். இப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். ரிப்பீட் பண்ணி இதை நம்ம வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இதை அடுப்பில் வச்சு வேக வச்சாச்சு. இப்போ பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாசிப்பருப்பு கொஞ்சம் வேக வச்சுருக்கோம். அதுதான் இந்த டிஷ்ஷுக்கான முக்கியமான ஒரு பொருள். அதை ரொம்ப குழைய வச்சிடக்கூடாது. கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து வேக வச்சுக்கோங்க. இது 5 நிமிஷத்தில் புட்டு வெந்துடும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இது வெந்துருச்சு. இப்போ எடுத்து காமிக்கிறேன் எப்படி சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ அழகாக வந்திருக்கு. நீங்கள் இதை ராகி மாவில் மட்டும் செய்யாமல் நீங்கள் அரிசி மாவுலேயும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். இப்போ இதை நீங்கள் உதிர்த்து வச்சுக்கோங்க. நம்ம இப்படியே சாப்பிட போகிறதில்ல, உதிர்த்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் செக்கில் ஆட்டின எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அதாவது நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் இந்த புட்டு ரெசிபிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். உளுந்து சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூனு. அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமான ஒரு காரப்புட்டு. இப்போ ஸ்வீட்டு புட்டு பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி காரப்புட்டு செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வெங்காயம், முடிஞ்சளவு சின்ன வெங்காயம் போடுங்க. அது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதையும் போட்டு நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இது குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக இனிப்பு சாப்பிட முடியாது. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி நீங்கள் காரப்புட்டு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்கும். இப்போ வேக வச்சுருந்த பாசிப்பருப்பு, அதாவது சிறுபருப்பு நம்ம இப்போ போட்டுடலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததை என்ன பண்ண போனால், உதிர்த்து வச்சுருந்தோம்ல புட்டு, வேக வச்ச புட்டு, அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு இல்லை, ஏன்னா ஆல்ரெடி இதை வேக வச்சு தான் நம்ம எடுத்திருக்கோம். அதனால் இது இப்போ தாளித்து சும்மா நம்ம இது பண்ணுறோம். இப்போ அதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ கடைசியாக 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் துருவின தேங்காய் போட்டுக்கோங்க. அது இன்னும் டேஸ்ட்டு தரும். இப்போ பாருங்கள், சுவையான கார ராகி புட்டு ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம ஸ்வீட் புட்லேயே லட்டு மாதிரி நம்ம செஞ்சு காமிக்க போகிறோம். அதுவும் ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறமேட்டு இன்னொரு மெத்தட்லேயும் செஞ்சு காமிக்க போகிறோம் ஸ்வீட் புட்டு. ஒரே மாதிரியாக செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ அதே மெத்தட் தான். நீங்கள் ராகி மாவு நல்லா உதிர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அதை நம்ம அடுப்பில் வச்சு வேக வச்சிடலாம். இது 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் ராகி புட்டு. இதையும் நீங்கள் உதிர்த்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ 2 இல்லை 3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தேங்காய் துருவலை போட்டுக்கோங்க.
அதுக்கப்புறமா வந்துட்டு வறுத்து வச்ச கடலை தோல் உரிச்சது அதை வந்து நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோம். அந்த வாழைப்பழத்தை வந்து போட்டுக்கோங்க. டேட்ஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதில் வந்து கொட்டையை நீக்கிட்டு அதை சிறு சிறு துண்டுகளாக வந்து நறுக்கி வச்சுக்கோங்க. அந்த டேட்ஸை வந்து போட்டுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தி. அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. நாட்டு சக்கரை இல்லாதவங்க வந்துட்டு நீங்கள் வந்து வெல்லம் கூட தட்டி நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இந்த நெய் தான். நெய் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இப்போ நெய் இல்லாதவங்களும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அதுக்கு பதிலாக வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து லட்டு மாதிரி பிடிச்சிருங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான ராகி புட்டு லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்த மெத்தட் பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி வந்து மாவு உதுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. வறுத்த கடலை ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதுவும் சுவையான ஸ்வீட் புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச்.